வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத துயர நாளாகிவிட்டது. காரணம், நேற்றைய முன்தினம் தமிழகத்தின் முதல்வர் புரட்சி தலைவி பொன்மன செல்வி, தமிழ் திரையுலகத்தின் தாரகை, கலைத்தாய் கண்டெடுத்த காவிரி தாயாக இருந்த அந்த அம்மையார் அவர்கள் மறைந்த துயரம் தமிழ்நாட்டை விட்டு இன்றும் அகலவில்லை. அப்படி அகலாதல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு நெருங்கிய முறையிலே அவரோடு தோழமை கொண்டிருந்த ஒரு பத்திரிகை துறையிலே மட்டுமல்ல, திரையுலகத்தில் மட்டுமல்ல, தனக்கென்று ஒரு எழுதுகோலை பிடித்து தனக்கென்று ஒரு தனி ஆட்சி நடத்திய ஒரு மாபெரும் மனிதர்தான் அன்புக்கும் பண்புக்குரிய அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சோ அவர்கள். அவர் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று சொல்லும்போது கலைத்துறையின் காதலர், நாடகத்துறையின் காவலர், பத்திரிகை துறையிலே பாவலர், அரசியலிலே ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை துறைகளையும் கையாண்ட அந்த மாபெரும் மனிதர் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று சொன்னால் யாராலும் தாங்க இயலவில்லை. ஒரு துக்ளக் என்ற ஒரு பத்திரிகையிலே அவர் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கு மறையாது. அவர் நாடகத்துறையிலும் கலைத்துறையிலும் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தனி திறமையை, ஆற்றலை வெளிப்படுத்தியவர் என்பதை இந்த தமிழ்நாடு அறியும். மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் அவர்களுடைய நண்பராக இருந்து, நடிகர் திலகம் மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிம்மக்கருண் அவருடைய நண்பராக இருந்து, இன்றைக்கு முதல்வராக இந்த மண்ணை விட்டு மறைந்து சென்றாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்து, இன்றைக்கு மண்ணுக்குள்ளே புதைந்தாலும் மக்கள் மனதிலே புதியலா என்றைக்கு மறையாத விடியலாக இருக்கக்கூடிய அம்மாவிடத்திலே அவருக்கு நெருக்கமான முறையிலே இருந்தவர். ஆம், அம்மா அவர்கள் வெந்நீர ஆடையிலே உதித்தவர், கலை ஓடையிலே குதித்தவர், எண்ணற்ற மேடைகளில் துளித்தவர், மக்களுடைய இதய மேடையிலே நிலைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் வானுலகத்துக்கு சென்று விட்ட காரணத்தால் அங்கே இருந்து சோ அவர்களை அழைத்தாரா? அங்கிருந்து அழை என்று அழைத்தது அழை. அதனால் தான் இவர் எழுதினால் எழுத்திலே இருந்ததில்லை பிழை. சோவென்று அழைத்த காரணத்தால் வானம் பெய்ததா சோவென்று மழை தெரியவில்லை. ஒருவேளை வானுலகத்துக்கு சென்ற அம்மா எனக்கு தேவை என்று கேட்டாரா அறிவுரை? அவருக்கு அறிவுரை வழங்க இந்த வைகரை பொழுதிலே இவர் ஏறிவிட்டாரா கரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் உலகத்திலே ஒரு மரம் என்று முதிர்ந்து விட்டால் அது உதிரத்தான் வேண்டும், இலை உதிரத்தான் வேண்டும். மனிதன் உலகத்திலே பிறந்தால் மறையத்தான் வேண்டும். ஆனாலும் சில மனிதர்கள் பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், அவர்களை மனிதர்கள் மறக்கிறார்கள். ஆனால் சில பேர் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதிலே நிறைகிறார்கள். அப்படி ஒரு நிறைகுடமாக பல படங்களில் நடித்து நிறைகுடம் நீர் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னடக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர், பல அவைகளை கண்டவர், அரசியல் நாகரிகம் தெரிந்தவர், மேலவை வரை கண்டவர். இவற்றெல்லாம் கண்ட காரணத்தால் தான் அரசியல் நாகரிகம் தேவை. இங்கே என்னுடைய அன்புக்குரிய நண்பர் வைகோ அவர்கள் நின்றார். அவர் விரும்பி இருந்தால் எனக்கு முன்னாடி அவர் இந்த பேட்டியை கொடுத்து விட்டு சென்றிருக்க முடியும், நகர்ந்திருக்க முடியும். வேண்டாம், நீங்கள் உரையாற்றுங்கள் என்று சொன்னாரே. இது அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு. இந்த நாட்டிலே அரசியல் நாகரிகமும் பண்பாடும் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு துக்ளக் பத்திரிகையில் அவர் எழுதிய எழுத்துக்கள் ஒன்னென்றும் பொன்னேடு. இந்த நாடு இருக்கின்ற வரை அவர் எழுதிய ஏட்டின் எழுத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவரை இழந்து வருத்தப்படக்கூடிய, துக்கத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு, அவர் சுற்றத்தை சேர்ந்தவர்களுக்கு, சொந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அவர்களிடம் கடைசி வரை இருந்தது லட்சியம். அந்த லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல, திரையுலகத்தை சார்ந்தவன் என்ற முறையில் மட்டுமல்ல, நாடகத்துறை சார்ந்தவன் என்ற முறையில் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பத்திரிகை துறையிலே எனக்கு நீண்டகால நண்பர். நான் டி ராஜேந்திரன் உச்சா பத்திரிகை நடத்துகின்ற போது ஒரு பேட்டி வேண்டும் என்று கேட்டபோது அரை நாள் எனக்கு ஒதுக்கி அந்த பேட்டியை கொடுத்த அருமையான நெஞ்சம், அந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.